முக்கியமாக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள்லாம் வராது அப்படின்னு. ஆனால் கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து ஊடகங்களில் வந்த யூகங்கள் என்ன அப்படின்னா, விஜயோடைய தமிழக வெற்றி கழகம் அதிமுகவோடு கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதிமுக விஜயுடைய தாவேகா பாமக கூட்டணி அமைத்தால் திமுக அணியை தோல்வி அடைய செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு தொடர்ந்து ஊடகங்களில் பேச்சு இருந்தது. குறைந்தபட்சம் திமுக பெரும்பான்மை பெறுவதிலிருந்து தடுக்க முடியும், 117 அடையாம செய்ய முடியும் அப்படிங்கிற பேச்சு இருந்துட்டே இருந்துச்சு. இனி விஜயும் வரமாட்டார் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தெளிவாக தெரிந்து விட்டது. நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு முடிந்த அடுத்த நாளே இது தொடர்பாக பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கு. 40 இடங்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு விஜயினுடைய அரசியல் கட்சிக்கு தரலாம் என்று பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. அவங்க தேர்தல் இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. ஆனால் அடுத்த 1-2 நாட்களிலேயே அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அதிமுகவோடு உறவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்மை காலமாக அதுக்கு ஒரு மூவ் நடந்துக்கிட்டு இருக்கு. சில ரகசியமாக சிலர் பேசுகிறாங்கன்னாங்க.